மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 39. எப்போதும் போல் வைத்தீஸ்வரன் காலையில் எழுந்து அறையை விட்டு வெளியில் வர அவர் முன்னே கையில் காஃபியை நீட்டியபடி பற்களை காட்டி சிரித்து கொண்டே நின்றிருந்தான் விக்கி. குளித்துவிட்டு நெற்றியில் பெரியதாக பட்டை போட்டுக்கொண்டு நின்றிருந்த அவனை பார்த்து பயந்தவர் வேகமாக அறைக்குள் ஓடி கதவை மூடிக்கொண்டார். தன் நெஞ்சில் கையை வைத்து ஆசுவாச மூச்சுகளை இழுத்து விட்டார். இப்போ நம்ம பார்த்தது என்ன? அவனாவது இவ்வளவு காலையில் எழுந்திருக்கிறதாவது, அதுவும் குளிச்சுட்டு வேற இருக்கான். அது மட்டுமா, குளிச்சுட்டு நெத்தியில் பட்டை வேற போட்டிருக்கான். அப்போ கண்டிப்பாக இது அவன் இல்லை. ஒரு வேளை பேய் ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சா? அவர் யோசித்து கொண்டிருக்கையிலேயே அப்பா அப்பா என்று விக்கியின் குரல் வெளியில் ஒலித்தது. என்ன, இவன் குரல் மாதிரி தான் இருக்கு. அப்போ இவன்தானா? யோசனையோடு கதவை கொஞ்சமாக திறந்து தலையை மட்டும் வெளியில் நீட்டி பார்த்தார். அப்பா, காஃபி சூடு ஆறப்போகுது, சீக்கிரம் வந்து குடிப்பா என்றான். பயத்தில் வெளிரிய முகத்தோடு அவனை பார்த்தவர் அவசரமாக குனிந்து அவன் காலை பார்த்தார். நிஜமாவே நீதானாடா என்றார். அப்போ வேற யாரு என்றான் குழப்பமாக. கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தவர் அவன் கையில் இருந்த காஃபியை வாங்கி குடிப்பதற்காக வாய் அருகே எடுத்து சென்றார். சட்டென்று ஏதோ தோன்ற அப்படியே நிறுத்திவிட்டு கேட்டார். எதுக்கு காலையிலேயே இவ்வளவு பாசமாக எனக்கு காஃபி எல்லாம் கொடுக்குற? உண்மையை சொல்லு, இதில் விஷம் ஏதாச்சும் கலந்திருக்கியா? விக்கி மனதிற்குள், உன்னை விஷம் வச்சு சாகடிச்சிட்டு நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் இப்போ படிக்க வேற நீ தான் காசு கொடுக்கணும். நான் என்ன லூஸா உன்னை கொல்றதுக்கு? விக்கி வெளியே. சேச்சே, என்னப்பா நீ, நான் அப்படியெல்லாம் பண்ணுறவனா என்றான் பாவமாக முகத்தை வைத்து. டேய் டேய் டேய், நடிக்காதடா, உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாதடா. விக்கி மனதிற்குள், அது என்னவோ சரிதான், நான் நடித்தா நீ என்ன எனக்கு சம்பளமாக கொடுக்க போற? விக்கி வெளியே. ஐயையோ, அப்பா கிட்ட நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு என்றவனை அதிர்ச்சியாக பார்த்தார். என்னடா இவ்வளவு பம்முற, என்னடா விஷயம்? விக்கி மனதிற்குள், வேற என்ன பண்ணுறது, எனக்கு காரியமாகணுமே. விக்கி வெளியே. என்னப்பா, நான் உன்கிட்ட பாசமாக நடந்துக்க கூடாதா என்றான் அப்பாவியாக. அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு காஃபியை குடித்து முடித்தார். சட்டென்று அவன் கையில் இருந்து டம்ளரை வாங்கி கொண்டவன், கொடுப்பா, நான் கழுவி வச்சிடுறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவன் சட்டையை பிடித்து இழுத்து நிறுத்தியவர், இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? பாக்கெட் மணி எக்ஸ்ட்ராவா வேணுமா? விக்கி மனதிற்குள், பாக்கெட் மணி இல்லை, பல்கா மணி வேணும். கேட்டால் கொடுத்துடுவியா என்ன? தண்டச்சோறு கூட இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை போட்டு திட்ட போறியோ? விக்கி வெளியே. என்னப்பா என்னை பற்றி இப்படி நினச்சிட்ட? அப்போ எதுக்கடா பாசம் இப்படி ரொம்ப வழியுது? இப்படியெல்லாம் பண்ணி பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு தயார் பண்ணி வச்சிருக்கியா? விக்கி மனதிற்குள், அடப்பாவி, இந்த ஆள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரே. ஆப்பு தான், அதுவும் சின்ன ஆப்பு இல்லை, பெரிய ஆப்பு. விக்கி வெளியே. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உன்கிட்ட உரிமையாக கேட்க மாட்டேனா? இப்படியெல்லாம் பண்ணாதான் நீ நான் கேட்குறத செய்வியா என்ன? தாடையில் கையை வைத்து யோசித்தவர், ஒன்றும் சரியில்லையே என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்றார். காய்கறிகளை எல்லாம் நறுக்கி வைத்திருந்தான் விக்கி. முன்தினம் சிங்கில் போட்டிருந்த பாத்திரங்கள் அனைத்தையும் கழுவி வைத்திருந்தான். யோசனையில் ஆழ்ந்தவர், சரி, என்னதான் பண்ணுறான்னு பார்த்துடலாம் என்று முடிவு செய்து கொண்டு வேலையை ஆரம்பித்தார். அவர் கூடவே சுற்றி சுற்றி வந்தான் விக்கி. அவனாகவே வேலைகளை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தான். பார்க்குறேன்டா, நீயும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இருக்கேன்னு என்று தனக்குள் சொல்லி கொண்டார். அவர் துடைப்பம் எடுத்து கொண்டு வர, நான் கூட்டிடுறேன்ப்பா என்று அவர் கையில் இருந்து அதனை வாங்கி கொண்டான். தரையை துடைக்க மாப்ஸ்டிக் எடுத்து கொண்டு வர அதனையும் அவரிடம் இருந்து பறித்து தரையை துடைத்து விட்டான். அவன் செய்வதையெல்லாம் கண்டும் காணாது தன் வேலைகளை முடித்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினார் வைத்தீஸ்வரன். எப்பொழுதும் கொடுக்கும் பணத்தை விட 100 ரூபாய் அதிகமாக கொடுக்க அதனை எடுத்து மீண்டும் அவரிடமே கொடுத்தான். 100 ரூபாய் ஜாஸ்தியா இருக்குப்பா என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்து. ஒரு மார்க்கமாக அவனை பார்த்து கொண்டே அதனை வாங்கி தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டவர், நீ போடா ராசா, நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பார்க்குறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பி சென்று விட்டார். அவர் சென்ற பின், அப்பா முடியல என்றவாறே சோஃபாவில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு கால்களை நீட்டி ஓய்வெடுத்தான் விக்கி. ஒரு வாரம் இப்படியே இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறமா விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு வேலைக்கே இப்படி மூச்சு முட்டுது. ஒரு வாரம் எல்லாம் நமக்கு தாங்காது போல இருக்கே. பேசாம சாயந்தரம் இவர் வந்த உடனே விஷயத்தை ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து கொண்டான் விக்கி. அப்போது வாசலில் கார் சத்தம் கேட்க வேகமாக தன் அறைக்குள் சென்று பால்கனியில் நின்று பார்த்தான்.
ஆரா தன் பையோடு வீட்டை விட்டு வெளியில் வந்தார். சபாபதியின் கையில் இருந்த அகிலை கொஞ்சிவிட்டு அவனுக்கு பாய் சொல்லிக்கொண்டே காரின் உள்ளே ஏறிக்கொண்டாள். இருவரிடமும் சென்று பேச அவன் மனதில் ஏக்கம் அதிகரித்தது. ஆனாலும் அமைதி காத்தான். அவனுக்கு தெரியும், எப்படியும் ஆரா அவனிடம் பேச மாட்டாள் என்று. அப்பா கிட்ட எப்படியாச்சும் படிக்கிறதுக்கு சம்மதமும் பணமும் வாங்கிட்டு அப்புறம் உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் பாப்பா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு மீண்டும் வீட்டிற்குள் வந்தான். மாலை வைத்தீஸ்வரன் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் அதே போல் அவரையே சுற்றி சுற்றி வந்தான் விக்கி. எல்லா வேலைகளும் முடிந்த பிறகு அவரிடம் வந்து நின்றான். அப்பா. என்னடா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாடா மகனே, இப்போதான் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வர என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டவர் சென்று சோஃபாவில் அமர்ந்தார். அவர் அருகில் வந்து அமர்ந்தவன், அப்பா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்றான். என்ன முடிவு? படிக்கலாம்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷண்டா. சீக்கிரம் அந்த 4 அரியரை படித்து முடி. இல்லைப்பா, அது இல்லை. அப்புறம் வேற என்ன? ஃபேஷன் டிசைனிங் படிக்க போகிறேன். புருவம் சுருக்கி அவனை பார்த்தார். புது படிப்பா? ஏன், பிபிஏ என்ன ஆச்சு? அது எனக்கு வரலப்பா. சரி, இப்போ படிக்க போகிறது வரலன்னா பாதியிலேயே விட்டுடுவியா? அப்படியெல்லாம் இல்லைப்பா, ஃபுல்லாக படித்து முடிப்பேன். அதை எப்படி நான் நம்புறது? ப்ளீஸ்ப்பா, என்னை நம்புப்பா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் பிபிஏ சேர்த்த போது கூட இப்படி தான் வேகமாக தலையை ஆட்டினேன். அப்பா, அப்போ என்னோடய வயசு என்ன? எனக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? ஓ, இப்போ மட்டும் மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ? அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த படிப்பை படிக்கணும்னு தோணுது. சரி, பாதியில் உனக்கு பிடிக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு பதில் சொல்லு. அப்படி ஆகாதுப்பா. அதுக்கு என்ன கேரண்டி? அவன் பதில் சொல்லவில்லை. உன்னால் எனக்கு பதில் சொல்ல முடியல இல்லை? எனக்கு பதில் சொல்ல முடியாத எந்த விஷயத்தையும் நீ செய்ய வேண்டாம். நீ படிக்கணும்னு நினச்சா முதல்ல அந்த 4 அரியரை பாஸ் பண்ணு. அதுக்கப்புறம் உன்னை நம்புகிறேன். எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய ஃபோர்ஸ் பண்ணால் நான் எப்படிப்பா செய்ய முடியும்? சரி, இப்போது நான் என்ன தான் பண்ணணுன்ற? நான் படிக்கிறதுக்கு பணம் வேணும். எவ்வளவு வேணும்? அவன் கூறினான். திகைத்தார் வைத்தீஸ்வரன். அவ்வளவு பணம் எதுக்குடா? அப்பா, நல்ல இன்ஸ்டியூட்டில் படித்தாதான் வேல்யூ இருக்கும். அவனை மேலும் கீழும் பார்த்தவர், உனக்கு பேசவா சொல்லிக் கொடுக்கணும் என்றார். அப்பா, எனக்கு பணம் தர முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை. பொய் சொல்லாதப்பா. உன்னோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிட்டேன். நீ பணம் சேர்த்து வச்சிருக்க. ஆமாண்டா, சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? அந்த பணத்தை எனக்கு கொடு. முடியாது. எனக்கு இப்போ கை கால் நல்லா இருக்குது. அதனால் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். எனக்கு முடியாமல் போய் வீட்டில் முடங்கிட்டேன்னா அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். உனக்காக மட்டும்தான் அப்போ யோசிப்பியா? என்னை பற்றி யோசிக்க மாட்டியா? கோபமாக அவனை பார்த்தவர், அப்படி தான் வச்சுக்கோ. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நாளைக்கு நான் செத்தா என் பணத்தை எரிக்கிறதுக்கு கூட பணம் கொடுக்கணும். உன்கிட்ட பணம் எப்படியும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த பணத்தை வச்சு தான் என் உடம்பை எரிக்க முடியும். இந்த பணமும் இல்லைன்னா என்ன அனாதை பணமாக தூக்கி போட்டுட்டு நீ போயிட மாட்ட? அவ்வார்த்தைகளை கேட்டதும் தீயை மிதித்ததை போல் துடித்தான் விக்கி. அது அவன் கோபத்தை தூண்டிவிட்டது. ஆனாலும் இப்பொழுது கோபம் கொண்டால் காரியம் கெட்டுவிடும் என்று எண்ணி கோபத்தை அடக்கி கொண்டு அமைதியாக கண்கள் மூடி ஒரு நொடி தன்னை சமன்படுத்தி கொண்டான். பின் கண்கள் திறந்து அவரை பார்த்தவன், இப்போ முடிவா என்னதான்ப்பா சொல்கிற? எனக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதா என்றான். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு பணம் தான் வேணுமா? சரி, நான் பணம் கொடுக்குறேன். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அப்பான்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் இங்கே வரக்கூடாது. இதுக்கு சம்மதமா? அவர் கோரியதை கேட்டு பெரியதாக திகைத்தான் விக்கி. விக்கி என்ன பதில் கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.